வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைபல் ஃபேஸ் மாஸ்க் பார்த்த உடனே நந்தினி ஆப்பிரிக்கா போயிருக்காங்களோன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நான் வந்திருக்கிறது அலங்கார்ஸ். சூப்பரான ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கலர்ஃபுல்லாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். ஒரு கிரியேட்டர் எப்படிலாம் யோசிப்பாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. ஒரு யானை வந்து காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் 2 காதுகளாக இருக்கிற மாதிரி பண்ணி அதில் பூக்கள் மலர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம தோடு போட்டுக்கிற மாதிரி யானைகள் வந்து யானையுடைய காதில் தோடு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புத்தாவோட ஃபேஸ் பார்த்தாலே நம்ம மனசில் அமைதி பரவுறதை நம்ம உணர்வோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி புத்தாவோட ஃபேஸ் மட்டும் இருக்கிறது 2 இன்ச்சஸ்லேருந்து 1 ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ முழு உருவமாக புத்தர் வேணும் அப்படின்னா 3 இன்ச்சஸ்லேருந்து 3 ஃபீட் சைஸர் அளவுக்கு இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. சென்னை முகலிவாக்கம் பகுதியில் 2 பிரம்மாண்டமான ஷோரூம் ஒரே ஸ்ட்ரீட்லேயே அலங்கார்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு இருக்குது. இவங்க ஷோரூமில் இருக்கக்கூடிய யுனிக்கான பொருட்கள், அதாவது வீட்டை அழகுபடுத்துறதுக்கு தேவையான வால் ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும், விண்ட் சைம்ஸாக இருக்கட்டும், இன்னும் மன அமைதியை ஏற்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஃபவுண்டன்ஸ்லேருந்து சிங்கிங் பவுல்லேருந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஷோரூமில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா டஸ்ட்டுன்னு ஒரு துளி கூட இல்லாத அளவுக்கு அப்பப்போ டஸ்டிங் பண்ணி ரொம்ப நீட்டாக இந்த ஷோரூமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வியப்பான விஷயம். ஒரு சூப்பரான ஷாப்பிங் பாரடைஸ் தான் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட். இந்த ஷோரூமோட ஒரு குறிப்பிட்ட யூனிக்கான கலெக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா நந்தினி வந்து உலக்கையெல்லாம் கையில் வச்சிட்டு இருக்காளேன்னு உங்களுக்கு தோணும். இது வந்து உலக்கை கிடையாது, மூங்கில்ல செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. புல்லாங்குழலான்னு நீங்கள் யோசிப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இதில் பாருங்கள், இப்போ என்ன சவுண்டு கேட்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தண்ணியோட சலசலப்பு சவுண்டு கேட்குது இல்லையா? இதெல்லாம் அசாம் பகுதியில் தயாரிக்கப்படக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள். இது வந்து மூங்கிலோட விதவிதமான சைஸஸில் இருக்கக்கூடிய மரங்களை எடுத்து அதுலேருந்து தயார் பண்ணுறாங்க ட்ரைபல் பீப்புளுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரான அறிவு இருக்குன்னு பாருங்கள். அந்த மூங்கிலுக்குள்ள மண் துகள்களோட சவுண்டு தான் இப்போ நீங்கள் கேட்டது. மண் துகள்களை பால்ஸ் மாதிரி செஞ்சு இது உள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மூங்கிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இப்படிலாம் ஹோல்ஸை வந்து நம்ம நெயில்ஸ் மாதிரி ஒரு மெட்டல்னால போட்ட ஹோல்ஸ் கிடையாது. இது எல்லாமே மூங்கில்னாலேயே செய்யப்பட்ட நெயில்ஸ்னால இந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கணுவெல்லாம் சீவி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இது உள்ள இந்த ஓப்பனிங் உள்ள மண் துகள்கள் பால்ஸை போட்டால் இந்த மாதிரி தண்ணியோட சவுண்டு கேட்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இந்த மூங்கிலில் அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஒரு ரிஸ்கெல்லாம் தாண்டி தான் அவங்க இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன ஆபத்து அப்படின்னா, பல வகையான மூங்கில் இருக்கும் இல்லையா, அந்த சைஸஸ் வெவ்வேறு சைஸஸில் இருக்கும் மூங்கில் மரங்கள். அந்த மூங்கில் மரத்துக்குள்ளே கேஸ் வந்து உள்ளே ஃபில்லப் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு மரத்தில் அந்த கேஸ் இருந்து அதை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வெட்டுனாங்க அப்படின்னா அந்த கேஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது பெரிய அளவில் சிலிண்டர் வெடிச்ச அளவுக்கு பெரிய ஆபத்து அவங்களுக்கு இருக்கும். அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து தான் இந்த மாதிரியான மூங்கில ப்ராசஸ் பண்ணி ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள்லாம் அவங்க தங்களுடைய உயிரை பணயம் வச்சு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் பொருட்களில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சவுண்டு வந்து நமக்கு நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா இந்த சவுண்டு, தண்ணியோட சலசலப்பு சவுண்டு அதை நம்மளுக்கு காம் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஒரு மாதிரி கோபம், இரிட்டேஷன் இருக்குதுன்னா அது அந்த எமோஷனை ஒரு சட்டில் பண்ணுறதுக்கு இந்த சவுண்டு யூஸ் ஆகும். இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா கை காலை அசைச்சு நீங்கள் ஏதாவது சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு இந்த மூங்கில கொடுத்துட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் மைண்டு காம் பண்ணுற அந்த சவுண்டையும் கேட்பாங்க, கை காலை அசைக்கிற வேலையும் அவங்களால பண்ண முடியும். இதுதான் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு பெரிய பயன்பாடு. இப்போ மூங்கிலிருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி சவுண்டை நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி விண்ட் சைம்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் அலங்காரத்துக்காக மட்டும் நம்ம அதை ஹேங் பண்ணி வைக்கிறது இல்லை. அந்த சவுண்டு ஒன்னொன்றுமே ஒரு விதமான ஓசையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் மெட்டலுக்கு ஒரு சவுண்டு, மூங்கிலுக்கு ஒரு சவுண்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சவுண்டு, பெல் சவுண்டு,
அந்த மாதிரி டெரகோட்டா சவுண்டு இப்படின்னு நிறைய சவுண்ட்ஸ் வரும். இந்த சவுண்ட் எல்லாமே ஒரு விதத்தில் நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வின்சைம்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு வின்சைம் தான் இந்த திபெத்தியன் பெல். இதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள் சரி கம பதனிச பதனி வரைக்கும் 7 வந்துடும். 8ஆவதா திரும்ப ஒரு அந்த சாவோட சவுண்டுக்கும் இந்த சாவோட சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்படியான ஒரு சூப்பரான ஸ்ட்ரிங்கு தான் திபெத்தியன் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டோட நிலவாசலில் பூஜை ரூமோட வாசல்லாம் நம்ம இதை ஹேங் பண்ண முடியும். போகும்போது வரும்போது நம்ம தட்டி இந்த சவுண்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொன்று குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இந்த சவுண்டுமே மைண்டை காம் பண்ணக்கூடிய ஒரு சவுண்டாக இருக்கும். அலங்காரில் இருக்கக்கூடிய வின்சைம்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வெவ்வேறு விதமான சவுண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியான வின்சைம்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யார் வீட்லையாவது கிரகப்பிரவேசம் அப்படி இப்படின்னு நமக்கு ஏதாவது கிஃப்டிங் பர்பஸ் இருக்குன்னா அழகாக கொடுக்கக்கூடிய அளவில் இது ஒரு சூப்பரான கிஃப்டாக இருக்கும். தூக்கி எறியாமல் கண்டிப்பாக வந்து வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகழகான வின்சைம்ஸை நிறைய கலெக்ஷன் நீங்கள் அவங்க கடையில் வந்தால் பார்க்கலாம். குருகுல காலம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். அந்த காலத்தில் முனிவர்களுடைய குருகுல வாசத்தில் குழந்தைகள்லாம் அங்கே கொண்டு போய் அங்கே தான் படிப்பு அப்படின்னு இருந்தது. ராஜாக்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கூட குருகுல கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் இருந்தது ரொம்ப காலம். அப்போது குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் அல்லது அந்த பெரியவர் எப்படி வந்து இந்த குழந்தைகளை தரத்தை பிரிப்பார். அதாவது இந்த பையன் ஏ கிளாஸ், இவன் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே பிக்கப் பண்ணிப்பான், இவன் வந்து கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறான், இவன் மந்தமாக இருக்கான், இந்த மந்தமான புத்தி உள்ள குழந்தைக்கு இன்னும் கூடுதல் பயிற்சி தேவை அப்படிங்கிறதெல்லாம் பிரிப்பாங்க. இந்த தரம் பிரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, கையில் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் சேர்க்கும் போதே, அந்த குருகுலத்தில் சேர்க்கும் போதே கையில் தானியத்தை உள்ளங்கையில் கொடுத்துருவாங்க. அந்த தானியம் கீழே சிதறாமல் அந்த குழந்தை எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக எவ்வளோ நேரம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சு குருகுல கல்வியை தொடருவாங்க. சரி, அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கும் இந்த குருகுல வாசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் சிங்கிங் பவுல். இதை வந்து நான் இப்போ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பாத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணக்கூடாது. இது எப்படி வைக்கணும்னா உள்ளங்கையில் இப்படி வைக்கணும். ஓகே, கைகளுடைய அந்த நுனி படக்கூடாது. இந்த உள்ளங்கையில் மட்டும்தான் இந்த பாத்திரம் பிளேஸ் ஆகிருக்கணும். இது உள்ள ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்லேருந்து தான் நம்ம இந்த சவுண்டை கொண்டு வர போகிறோம். இந்த சவுண்டு வந்து இந்த பாத்திரத்தில் சில பேர் அடித்து சவுண்டை அந்த மியூசிக்கை கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதை ரொட்டேட் பண்ணணும். அதாவது எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த ஸ்டிக்கும் இந்த பாத்திரத்தோடைய அந்த எட்ஜும் தொடாமல் இருக்கக்கூடாது, விலகவே கூடாது. அது வந்து அப்படியே உரசிக்கிட்டே வர்ற மாதிரி தான் நம்ம இந்த பவுலை அப்படியே சுற்றி 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 வரணும். சரி, இதில் இப்போ வரைக்கும் சவுண்டு வரல இல்லையா, நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த சவுண்டு வரும். உங்கள் மைண்டில் ஓம்னு ஒரு சவுண்டை நீங்களா ஒரு மெடிடேஷன் தியானத்தில் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் வரும். இப்போ வரைக்கும் இந்த சவுண்டு வரல. இப்போது நான் கட் பண்ணிவிட்டு என் மைண்டில் அந்த சவுண்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த விஷுவலை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் ஹை பிட்சில் அந்த சவுண்டு கேட்டதையும் பார்த்தீங்க, அது சட்டிலானதையும் பார்த்தீங்க. ஸோ மைண்ட் அண்ட் சோல் அந்த கனெக்டிவிட்டியில் தான் இது ஒர்க் ஆகுது. அதனால் இப்போ நம்ம இந்த மெட்டல்னாலேயோ இங்கே கொண்டு வர்ற விஷயமோ இல்லை, மைண்டில் நீங்கள் ஓம் அப்படிங்கிற அந்த சவுண்டை நீங்கள் எந்த அளவுக்கு
ரொம்ப நீங்கள் காம் மைண்டோட நல்ல கான்சன்ட்ரேஷனோட சொல்கிறீங்களோ அது அப்படியே அந்த சவுண்டு வந்து இதில் கேட்கும். இன்னும் கூட பயிற்சி எடுக்க எடுக்க ஓம்னு ப்ரிசைஸாக கேட்கும். நீங்கள் ஓம்னு ரொம்ப லென்த்தாக இழுத்து சொன்னாலும் அதுக்கு இந்த பவுல் வந்து அதே டோனில் கொண்டு வரும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக ஓம் 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 அப்படி கொண்டு போனாலுமே அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இதில் வர்றதை நம்ம உணர முடியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு 100% நான் என்னால் காட்ட முடியல. பட் இந்த மாதிரி ஒரு மாயாஜாலம் பண்ணக்கூடியது தான் இந்த சிங்கிங் பவுல். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிங்கிங் பவுல் கலெக்ஷன்ஸ். இது அலாயிலையும் பிராஸ்லேயும் இருக்குது. சின்ன பவுல்லேருந்து அது வந்து அலாயாக இருக்கலாம், பிராஸாக இருக்கலாம், 2 விதமாக இருக்குது. அதே பெருசு ஜம்போவாக பிராஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் அளவுக்கு இப்படி இருக்கிறதும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அலாயிலையும் பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். வீடு பூராவே கோயில் மாதிரி இருக்கணும், எங்கே திரும்பினாலும் சாமியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு சாராருக்கு தோணும். அப்படிப்பட்ட வால் ஹேங்கிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குற பிள்ளையார் மட்டும் இல்லை, இன்னும் வேறு என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 3 கேரக்டர் அங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த வால் ஹேங்கிங்கில் கிருஷ்ணர் வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்காரு. ராதாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெண். ராதா கையில் கண்ணாடி இருக்குது. இப்போது கண்ணாடியில் கிருஷ்ணர் தெரிவார். அதுதான் வந்து இந்த வால் ஹேங்கிங்கில் இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊத ஒரு பெண் நடனம் ஆடக்கூடிய காட்சி. இதில் என்னன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் பரதநாட்டிய டான்சர் மாதிரி இருப்பாங்க அந்த பெண். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மத்தளம் மாதிரி, அது மேலே இவங்க 2 பேரும் இசைக்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்க அந்த பெண் நடனம் ஆடக்கூடிய ஒரு அழகான காட்சி இதில் இருக்குது. புத்தர் வந்து அரச இலையில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா போதி மரத்துக்கு அடியில் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த போதி மரங்கிறது அரச மரம் தான். வீட்டில் பூஜை ரூமில் மட்டும் இல்லை, எனக்கு எங்கே பார்த்தாலும் திரும்பும் போதெல்லாம் தெய்வ ஸ்வரூபங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வால் ஹேங்கிங்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி தான் சாய்நாதருடைய வால் ஹேங்கிங். ஒரு உருவமாக எம்போஸ்டாக அழகாக அவர் வந்து நின்றுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டைனிங் ஸ்பேஸ்லேயோ அல்லது ஒரு டிராயிங் ஹால்லையோ இப்படி நம்ம அழகாக இதை ஹேங் பண்ண முடியும். இந்த பிள்ளையார் பாருங்க, ஊஞ்சல்ல நிம்மதியாக படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், பிள்ளையார் ஊஞ்சல் ஆடுறது, அப்புறம் கிருஷ்ணர் ஒரு ராதாவும் ஊஞ்சலில் இருக்கிறது, இப்படியும் நமக்கு இங்கே வால் ஹேங்கிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான கலெக்ஷன்ஸ், டிவோஷனலான வால் ஹேங்கிங் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான செக்ஷன். குழந்தைகள் என்ன லைக் பண்ணுவாங்க? பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைக் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத சாம்பிள் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, எவ்வளோ க்யூட்டான அவுல் குடும்பத்தை பார்க்குறீங்க. ஆந்தை குடும்பமாக உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தை பார்க்குறீங்க. 1 2 இருக்கிறதே அபூர்வமாக இருக்கும். ஒரு அப்பா ஆந்தை, ஒரு அம்மா ஆந்தை, ஒரு குட்டி குழந்தை அப்படின்னு இருக்கிறது, 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேவல் குடும்பம் பாருங்க, அழகழகா டிசைனாக இருக்கிறது. அதே மாதிரி கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான கேட் குடும்பத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் யோகாசன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீர், அதோடைய அந்த கொம்புகளை வச்சு டீர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டீரோடைய ஆசனத்தை பாருங்கள், அதோட டிஷர்ட்டு, அந்த ஒரு யோகாசன் பண்ணுறதுக்காக போட்டுட்ருக்கிற அந்த ட்ரௌசர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்ன மாதிரி ஆசனம், சிரசாசனம் இப்படின்னு 4 வகையாக க்யூட்டான இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் செஃப் ஃபேமிலி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே செஃப் பாருங்கள். அப்பா, அம்மா, ஒரு குட்டி பாப்பா, 3 பேருமே செஃப்பாக இருக்காங்க. அழகான டக் ஃபேமிலி இது. ஃப்ளெமிங்கோ 2 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளெமிங்கோவில் ஒரு கிங் ஃப்ளெமிங்கோ, ஒரு குவீன் அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே ஒரு கிரீடம் வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கப்புள் கோல்னு என்னென்னமோ செய்கிறாங்க. இது பாருங்கள், இவங்க ரியல் கப்புளாக இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த டக்கு 2ம் ஜோடியாக சாப்பிட்ற மாதிரியோ அல்ல தண்ணி குடிக்கிற மாதிரியோ நம்ம இங்கே ஒரு பவுல் செட் பண்ணிட்டோம்னா அழகாக குனிஞ்சு அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி ஒரு அழகான ஒரு டெக்கராக நம்ம இதை பயன்படுத்த முடியும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வயசானவர். ஆக்சுவலி அவர் வந்து சைக்கிளில் அவர் விறகு வெட்டி அதை வந்து வியாபாரத்துக்கோ அல்லது குடும்பத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்க்குற விஷயந்தான், அதை வந்து நம்ம ஒரு ஹோம் டெக்காராக நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஷோகேஸில் வைக்க முடியும்ன்ட்டு யோசிச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா? அது ஒரு ஆர்டிஸ்டனுக்கு தான் அந்த பாராட்டை நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கணும். நம்ம லைஃப்பில் தான் நம்ம வந்து பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். நான் எம்டியாக இருக்கேன், நான் மேனேஜராக இருக்கேன், நான் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன், ஜோனல் மேனேஜராக இருக்கேன், இவ்வளோ பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்ல. இந்த டக்கு கூட சூப்பராக கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அந்த கையை வந்து பேண்ட்டுக்குள்ளே விட்டுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவரு வந்து 2 பேருமே கெத்தாக இருக்காங்க, டையெல்லாம் கட்டிட்டு. அவங்களுக்கு ஒரு மிடுக்காக இருக்கிறது இந்த உருவத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாய்ஸோ கேர்ள்ஸோ இருந்தாங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகான செட்டெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் வாங்கலாம், ஒரு செட்டாகவும் நீங்கள் வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா இதில் பெரிய வயலின் வாசிக்கிற மாதிரி, இது என்னன்னு வயலின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரியல. இதுதான் ஆக்சுவலி வயலின். இங்கே பாருங்களேன், மீதி 2 பாருங்கள். ஒன்று சாக்ஸஃபோன் மாதிரி இருக்குது, இன்னொன்று கிட்டார் வாசிக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ ஸ்டைலோ மைலோவாக இருக்கக்கூடிய இந்த செட்டை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஃபேஸில் அவ்வளோ நல்லா இருக்குது. இவர் கவுபாய் கேட்டெல்லாம் போட்டுட்டு அவர் போட்டிருக்கிற பிளேசர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அலங்காரில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ், நிறைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், கிரகப்பிரவேசம், குழந்தைங்களோட பர்த்டே, இப்படி எதுக்காக நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பூஜா ரூம் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், பிராஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபவுண்டைன்ஸு, இன்னும் ஹோம் டெக்கார் ஐட்டம் ஏராளமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் இவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட இன்னொரு சூப்பரான ஷோரூம் அவங்களுடைய முகலிவாக்கம் ஷோரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 பில்டிங் தாண்டி இருக்குது. இங்கே நிறைய ஃபவுண்டைன்ஸ், விதவிதமான ஹோம் டெக்கார் ஐட்டம், அது தவிர கொலு பொம்மை சீசன் அப்போ கொலு பொம்மைகளாலேயே இந்த ஷோரூமை நிறைச்சிட போகிறாங்க. நான் கொலு பொம்மைகள் சீசன் ஸ்டார்ட் ஆனோன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி ஃபவுண்டைன்ஸ் பிரியர்கள்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஃபவுண்டைன்ஸ் பிரியர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஃபவுண்டைன், இன்னும் இந்த ஷோரூமில் என்னென்ன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு விரைவில் நான் கொடுக்குறேன். நன்றி.